ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பற்றி தான் அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை, நான் இப்போலேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறோன்னு எல்லா அளவுக்கும் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய பேர் இப்போ வருஷம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கவுன்சிலிங் டைம்லேயே போய் அப்போ போய் அப்ளை பண்ண போனாங்க. அதனால் நிறைய சீட் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நான் முன்னாடி வீடியோ போடுறேன். இப்போலேருந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், என்னென்ன சர்டிஃபிகேட் வரைய சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு யாராக்கெல்லாம் யூஸ் ஆகும், இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனு அப்படின்ட்டு நிறையா கவுன்சிலிங் சம்மந்தமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்ன சார் வீடியோவே போடலை, உங்கள் சேனல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு ஃபேமிலி இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு. இனிமேல் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. திருப்பி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கே அடிச்சலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th மார்க் ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது எப்போ கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம 12th முடிச்சு ரிசல்ட் வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி தான். டிசி இல்லாமல் நீங்கள் வந்து வேறு காலேஜுக்கு நீங்கள் போய் படிக்க முடியாது. அதனால் அதுவும் கொடுப்பாங்க. அதுவும் வாங்கி பத்திரமா வச்சுங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டிக்கு பொறுத்தவரை எல்லா கம்யூனிட்டிக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு டிஎன்சி எல்லா ஓசி எல்லா கம்யூனிட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வரும். அதனால் அதை நீங்கள் வந்து பத்திரமா நீங்கள் வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பு வரும். அதுலேயே ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு அதிகமாக ஸ்காலர்ஷிப் வரும். அதனால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்டட் கிறிஸ்டின், இவங்களுக்கு தான் ரொம்ப இந்த இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் ஏன் 2 லட்சத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அப்ளை பண்ண முடியாது. 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த இதை அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்க 50,000 ஸ்காலர்ஷிப் போகிறதுனால அவங்க அதுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. அது கீழே இருந்தால் மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் பொறுத்தவரை என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளூர்லேயே படிக்கிறாங்க, உள் டிஸ்ட்ரிக்ட்லேயே படிக்கிறாங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லை. இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்க அவங்களுக்குலாம் இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டு. அதனால் அதையும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்னும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என்னன்னே தெரியாமல் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அம்மா வழியில் வந்தவங்க யாரும் படிக்கலையாலும் சரி, அப்பா வழியில் இருக்கிறவங்களும் யாரும் படிக்கலை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு உங்களுக்கு வரும். யாருமே வீட்டில் படிக்கலை, நான் தான் முதல்ல போயிட்டு காலேஜில் படித்த டிகிரி வாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் வழங்கப்படும். இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 25,000 27,000 வரையும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் போயிட்டு இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போயே நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அம்மா என்னென்ன படித்தாங்க, அப்பா என்னென்ன படித்தாங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க எதுவும் வரல டிசி வாங்க. ரொம்ப படிச்சிருக்காங்க, 10வது படிச்சவங்க டிசியில் இருக்கும் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். வீட்டில் யாராவது வச்சுருக்காங்களோ கலெக்ட் பண்ணுங்கள். வச்சிருக்காதவங்க உங்களுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கலாம். அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தமிழ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஐடிஃபென்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஐடிஃபென்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதையுமே அவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐஎஸ் நம்பர், அதாவது இப்போ மார்க் ஷீட்டில் எல்லாத்துக்கும் ஓரமாக இஎம்ஐஎஸ் நம்பர், அது வந்து எல்லாத்துக்குமே தேவை. உங்களுக்கு முக்கியமாக தேவை, இம்பார்ட்டன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வாங்கி வச்சுங்க. கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் விளையாட்டுத்துறையிலேருந்து வராங்களா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். ஏன் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, சர்வீஸ்மேனோட ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம், சரிங்களா? அதான் ஐடி கார்டு ஒன்று. அதுக்கடுத்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதை அப்ளை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான சீட்டை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க பார்த்தா, கண் குறைபாடு, கால் குறைபாடு, காலுக்கு நடக்க முடியாதவங்க,
அவங்களாம் ஸ்பெஷல் பர்சன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்பெஷல் பர்சன் ஏன் சொல்கிறேன்னா மாட்டுத்தானே சொல்ல தேவையில்லைனால ஸ்பெஷல் பர்சன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 3 டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சைன் வாங்கணும். அது 1, 4, 5, 6 ஒரு பாட்டாக பிடிச்சிருப்பாங்க, அது எனக்கு சரியா தெரியல. அதனால் அதை நீங்கள் அப்ளை பண்ணி சைன் வாங்கி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதனால் உங்களுக்குமே அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரையும் நான் நல்லா விளாடுவேன் சார், நான் நல்லா விளாடுவேன், நான் நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கேன், இன்டர்நேஷனல் லெவலில் விளாண்டுருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளாண்டுருக்கேன், ஜோனல் லெவலில் விளாண்டுருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு கிளப்பில் விளாண்டுருக்கேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் சில்வர் கோல்டு மெடல் அடிச்சிருப்பீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி இதை வச்சு நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அது சில காலத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விளையாட விட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தியே நிறைய மாணவர்களில் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் அந்த மாதிரி கல்லூரியிலே போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை ஜாயின் பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இது போன்ற பல தகவல்கள் நான் இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். நம்ம சேனல் மூலயமா நிறைய விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிருக்கிறோம். அதனால நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம இப்போ 12th முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? நன்றி.